இந்த மக்கள் அதிகமா போடுற இந்த ஸ்பாட்ல அவங்கள நிறைய ஃபோர்ஜரி பண்றதுக்கு நிறைய பேர் போலி சாமியாரா சுத்திக்கிட்டு இருக்காங்க. பசங்க தனியா வருவாங்கல்ல, அந்த மாதிரி பசங்க தான் இவங்களோட டார்கெட்டே. எந்தெந்த வகைகள்லாம் அப்பா அம்மாவோட உசுர பணைய வச்சு அவங்களோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி பணத்தை பிடுங்கலாமோ, இதுல மேற்கொண்டு அந்த பசங்களை எப்படி பயமுறுத்துறாங்க அப்படின்னா, நான் சொன்ன 11 நாளுக்குள்ள நீ இதெல்லாம் பண்ணணும்பா, அப்படி பண்ணலாட்டி சென்னை வடபழனி கோயில்ல மக்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உள்ள போயிட்டு சாமி கிட்ட வேண்டுவாங்க. அப்படி போறவங்களுக்கே ஊருப்பட்ட பிரச்சனைகள் ஸ்கேம் நடக்குது சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்ன ப்ரோ சொல்றீங்க, வடபழனி கோயிலே அப்படியா கேட்டா உள்ள கிடையாதுங்க, கோயிலுக்கு வெளியில தான் நடக்குது. ஸோ ஊர் பிரச்சனை, சோத்து பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, கடன் பிரச்சனை, உடல்நல பிரச்சனை சொல்லிட்டு பல பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிற மக்கள் ஐயா முருகா கொஞ்சம் காப்பாத்தியான்னு சொல்லிட்டு முருகரை வேண்ட போவாங்க பாத்தீங்களா. அப்படி நடக்கும்போது இந்த ஸ்பாட்ல, இந்த மக்கள் அதிகமா கூடுற இந்த ஸ்பாட்ல அவங்கள நிறைய ஃபோர்ஜரி பண்றதுக்கு நிறைய பேர் போலி சாமியாரா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து பாக்குறது, மீட் பண்றது, அவங்ககிட்ட பணம் கேட்கறது, அது கொடுங்க இது கொடுங்க சொல்லிட்டு ஏகப்பட்ட ஊழல்கள் நடக்குது, ஸ்கேம் நடக்குது, பித்தலாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து நம்மளுடைய சேனலுக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வடபழனி கோயிலுக்கு போகும்போது என் பையனுக்கு ஒரு பஞ்சாயத்து ஆயிருச்சு, அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் எங்கிட்ட ஆதாரம் இருக்குது, இதை பத்தி கொஞ்சம் வெளியில பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். வடபழனி கோயிலுக்கு வெளியில நடக்கக்கூடிய அந்த ஸ்கேம் என்ன, ஊழல் என்ன, மக்கள் வராங்கல்ல அவங்க கிட்ட எந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க, இனி வரும் காலங்களில் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றத எல்லாத்தையும் தான் இந்த செய்தியில நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல இந்த வடபழனி கோவில்ல குறிப்பா இந்த பகுதியில பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேமர்ஸ், அந்த போலி சாமியர்கள், அந்த ஃப்ராடுக்கார பயிலுக அவங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்கேம் பண்ணுவாங்க அப்படின்றத குறிப்பா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த செவ்வாய் வெள்ளி பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து முருகனை வழிபட வருவாங்கல்ல. அப்படி நிறைய பேர் வரும்போது அதுல குறிப்பா இளவட்ட பசங்க பயலுக இருப்பாங்க பாத்தீங்களா. அவங்க சில பேர் இங்க தங்கி வேலை பார்ப்பாங்க, சில பேர் வெளியூர்ல இருந்து வந்து வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி பசங்க செவ்வாய் வெள்ளி குடும்பத்துக்காக வேண்டிக்க வந்து பசங்க தனியா வருவாங்கல்ல, அந்த மாதிரி பசங்க தான் இவங்களோட டார்கெட்டே. ஸோ 4-5 போலீஸ் சாமியார்கள் சுத்துவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பூக்கடை, அந்த கடை, இந்த கடைன்னு சொல்லிட்டு ஓரமா அப்படி நின்னுப்பாங்க. அப்படி ஒரு டீம், ஒரு சிண்டிகேட் டீம் இருப்பானுங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. யாருன்னா வயசு பசங்க வர்றாங்க, அவங்க மட்டும் தனியா வர்றாங்க, முருகா அப்படி சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே வர்றாங்கன்னா அவங்கள அப்படியே மெதுவா வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. தம்பி ஒரு நிமிஷம் நிக்க முடியுமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பசங்களும் சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்கும்போது, உங்களை நான் அங்கிருந்தே நோட் பண்ணிக்கிட்டே வந்தேன், என்னுடைய ஞான திருஷ்டியில ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு தம்பி, நீங்க வந்து பல கஷ்டங்கள் இருக்கீங்க போல, உங்க குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது, உங்க அப்பா அம்மாவோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு, அவங்களோட உயிரை காப்பாத்தி ஆகணும், அதுக்கு வந்து சில பல பரிகாரங்கள் பண்ணணும். நான் இதை எல்லாருக்கிட்டையும் நாங்க சொல்ல மாட்டோம் தம்பி, உங்ககிட்ட மட்டும்தான் சொல்றோம், ஏன்னா உங்களுக்கு தான் ஆபத்து இருக்கு, பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பசங்க வீட்டுல நடந்ததை பத்தி விட்டு போடுவாங்க. இந்த ஒரு சில ஈவெண்ட்ல மனசுல நீங்க ஒரு பூவை நினைச்சுக்கோங்க, அதை நான் சொல்லுவேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி கடந்த ஒரு மாசத்துல உங்க குடும்பத்துல எதனா பிரச்சனை நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அம்பானியாவே இருந்தாலும் அவங்க வீட்டுல பிரச்சனை நடக்கும். இந்த பசங்களும் பிரச்சனை, ஆமா சாமி போன மாசம் ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேனிக்காய் சொல்லுவாங்க பாத்தீங்களா. இவனுக்கு பிடிச்சுப்பாங்க. உங்க அப்பா வந்து உயிரோட இருக்காரா? இருக்காருங்க. உங்க அப்பா வந்து போன மாசம் எங்கன்னா கால் தடிக்கோ பைக்ல போகும்போது கீழே விழுந்தாரா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, ஆமா சாமி விழுந்தாருங்க போது அதையும் பிடிச்சுப்பானுங்க. உங்க அம்மாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லை கரெக்டா, உடல ஏதோ வந்து உடல்நல பிரச்சனை காரணமா உங்க அம்மா பாதிக்கப்பட்டிருக்காங்க கரெக்டான்னு கேட்பாங்க. ஏன்னா பொது 50 வயசை தாண்டும் போதே அம்மாக்களுக்கு ஏதோ ஒரு வகையில பிரச்சனை இருக்கும். இந்த பசங்களும் எதுவுமே தெரியாம இன்னசென்ட்டா, ஆமா சாமி எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, சுகர் அப்படி சொல்லும் போது, இந்த மாதிரி இருக்கா. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல உன் ராசிக்கும் உன்னுடைய அமைப்புக்கும் எனக்கு தெரிஞ்ச ஞான திருஷ்டியை வச்சு நான் என்ன சொல்றேன்னா, உங்க அப்பா அம்மாவோட உயிர் போக போகுது, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அவங்களோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா நீ சில பல பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவங்க அந்த இன்னசென்டான பையனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவானுங்க. இன்னும் ஒரு சில தாட்டியமான பசங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இல்ல இவங்க ஏதோ ஃப்ராடுக்கார பயிலுக, நீ கேட்குற பணம்லாம் கொடுக்க முடியாது, பூஜை எல்லாம் வேண்டாம், எங்க அப்பா அம்மா சந்தோஷமா தான் இருப்பாங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க, நான் சாமி கும்பிடணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பசங்க எஸ்கேப் ஆயிருவாங்க. யார் தெரியுமா மாட்டுவாங்க? அப்பா அம்மாவோட வளர்ப்புல பேம்பர்டு கிட்ட இருப்பாங்க, பாசம் நேசத்தை ஊட்டி வளர்த்து வீட்டையே அண்டி இருப்பாங்க பாத்தீங்களா ஒரு சில இன்னசென்ட் பசங்க. எங்க அப்பா அம்மா, சாமி என்ன சொல்றீங்க, நாங்க என்ன நாள் பணம் கொடுக்குறோம், பணம் கொடுத்து பரிகாரம் பண்ணி எங்க அப்பா அம்மா காப்பாத்தலாமா சாமின்னு சொல்லிட்டு இன்னசென்டா பசங்க இருப்பாங்கல்ல. அந்த பசங்க கிட்ட பேசி விட்டு போடும்போது எங்களுக்கு தெரிஞ்சிடும், இவங்க வந்து மடிஞ்சிருவாங்க, இவங்கிட்ட பயத்தை காட்டி அப்பா அம்மாவோட பாசத்தை காட்டி பணத்தை பறிச்சலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பசங்கிட்ட தான் அடுத்து இவங்க டார்கெட்டே வைப்பாங்க. ஒரு சில பரிகாரங்கள் இருக்கு, பூஜைகள் இருக்கு, நமக்குன்னு மடங்கள் வந்து வேற ஊர்ல இருக்கு, அருப்புக்கோட்டை பக்கம் இருக்கு, திண்டுக்கல் பக்கம் இருக்குது. அங்க வந்து மாசம் மாசம் நாங்க பூஜை பண்ணுவோம். அந்த பூஜைக்கு சில பொருளெல்லாம் நீங்க வாங்கி கொடுங்க, இல்ல அந்த பூஜை நடத்துறதுக்கு பணம் கொடுங்க, அந்த பூஜையை நடத்தி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் பொருள் கொடுப்போம், அதை வந்து உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம பெட்ரூம்ல வச்சு இது பண்ணிட்டு வா,
ஒரு வாரம் வச்சு எடுத்துட்டு வா, உங்க அப்பா அம்மா உசுரை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்தெந்த வகைகள்லாம் அப்பா அம்மாவோட உசுரை பணைய வச்சு அவங்களோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி பணத்தை பிடுங்கலாமோ இப்படி எல்லா விதமாவும் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே வடபழனி கோயில இந்த இடத்துல அந்த போலி சாமியார்கள்ல பாதிக்கப்பட்டு அவங்க மூலமா பிரெயின் வாஷ் பண்ணி அப்பா அம்மா உயிருக்காக 1 லட்சத்துக்கு மேற்பட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்த ஒரு இளைஞன். அவர் என்ன சொல்றாரு, அவர் எப்படி ஏமாந்தாருன்றத நீங்களே கேளுங்க. ஹலோ, வணக்கம் பிரதர். என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? அதான் இந்த மாதிரி நான் யூஸ்வலாக டெம்பிள் போவேன். அந்த மாதிரி ஒரு நாள் டெம்பிள் போகிறப்போ இவங்க வந்து ஃபஸ்ட்டு கை ஜோசியம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் கேட்டாங்க, அது சரி பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போகிறப்ப இன்னொருத்தவங்க வந்தாங்க. அவங்க அவங்க ஏதோ ஒன்று சொல்லி அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு அமௌண்ட் கேட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கோவில் அர்ச்சனை பண்ணாதான் அதுக்கான அமௌண்ட் நீங்கள் தரணும், அப்போதான் வந்துட்டு இதெல்லாம் கழியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து லாக்ஸ் கணக்குல மணி கேட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த நபர் வந்து அவங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும், நல்லபடியா படிப்பை முடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பூஜை பொருளாம் வாங்கிட்டு சாமி கும்பிடுறதுக்கு அப்படியே முருகான்ற மாதிரி போயிருக்காரு. அப்படி போற பையனை அவருக்கு ஏற்கனவே 2 வாரமா ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ரெகுலரா வரதை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவரை பிடிச்சி நிப்பாட்டி, தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தம்பி அப்படி சொல்லிட்டு விட்டு போட்டு அவரும் சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி நான் ஞானதிஷ்ல பார்த்தேன், நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரிதான் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, உங்க அப்பா அம்மா வந்து உசுறு இழுத்துக்கிட்டு கிடக்கும், உங்க அப்பா அம்மா உசுரை காப்பாற்றணும், இல்லாட்டி அவங்களுக்கு வேற மாதிரி ஆய்ப்படும் சொன்ன உடனே பாவம் இந்த இன்னசென்ட் பையன் வந்து இல்ல எங்க அப்பா அம்மா உயிரை காப்பாற்றணும், நீங்க சாமியார் ஏதாவது சொல்றீங்க, நான் என்ன பண்ணணும் சாமி அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல ஒரு பரிகாரம் பண்ணலாம் சரியா போயிடும், இது நாங்க யாருக்கும் பொதுவாக பண்றது இல்ல, அப்படி அவங்க கர்மாக்கு ஏற்ற மாதிரி விட்டுருவோம், உங்களுக்காக நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த பையனும் சரிங்க நான் இப்ப என்ன பண்ணணும்னு கேட்கும் போது, நீ ஒரு 1 லட்ச ரூபா கொடு தம்பி, இந்த மாதிரி பரிகாரத்துக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் பண்ணணும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பையன் சொல்லியிருக்காரு, ஆனா 1 லட்ச ரூபாயில இல்ல சாமி எங்ககிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்குன்னு சொன்னோடனே சரிப்பா இருக்கிறத கொடு, உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம், உங்க அப்பா அம்மா உசுரை காப்பாற்றணும், இல்லாட்டி இந்த கிரகங்கள் மாதிரி உங்க அப்பா அம்மா உசுரை அது காவு வாங்கிற அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க பாக்குற இந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே அந்த போலிச்சாமியர்கள் சொன்ன அக்கௌண்ட்டுக்கு இந்த பையன் வந்து அனுப்புன பணம் தான். இதுல மேற்கொண்டு அந்த பசங்களை எப்படி பயமுறுத்துறாங்க அப்படின்னா, நான் சொன்ன 11 நாளுக்குள்ள நீ இதெல்லாம் பண்ணணும்ப்பா, அப்படி பண்ணலாட்டி 12வது நாள் உங்க அப்பா அம்மா வந்து இழுத்துட்டு கிடப்பாங்க, ஒன்னு இடக்க ஒன்னு ஆகி போயிடும், இது நீ வெளியிலயும் சொல்லக்கூடாது வீட்லயும் சொல்லக்கூடாது, சொன்னாலும் கிரகங்கள் பாதிக்கும், நான் வந்து இந்த 11 நாள் இந்த பூஜை எல்லாத்தையும் முடிச்சுட்டு 12வது நாள் நானே உங்க வீட்டுக்கு வர்றேன் அப்படின்ன மாதிரி அந்த பையனை எப்படிலாம் பிரெயின் வாஷ் பண்ணணுமோ பிரெயின் வாஷ் பண்ணி 11 நாளுக்குள்ள பூஜையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை பிடிங்கிருக்காங்க. இவரும் அப்பா அம்மா உசுரை காப்பாற்றணுமேன்றதுக்காக வீட்டுல கூட சொல்லல, அப்பா அம்மா இந்த மாதிரி கோயிலுக்கு போன இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்லல, பயந்து 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 பாவம் இவர் மாச சம்பளத்துல வேலை பார்க்கிறவர் போல ஐடி டியூடு, இவருடைய சம்பளத்துல இருந்து போட்டோல பாக்குற இந்த ஸ்கிரீன்ஷாட்ல பாக்குற இந்த பணத்தெல்லாம் அனுப்பியிருக்காங்க. மேற்கொண்டு அந்த 11 நாளுக்குள்ளேயே இந்த மாதிரி உணவு தானம் பண்ணணும், ஒரு யாகம் நடந்துகிட்டு இருக்கு, நாங்க வந்து அன்னதானம் கொடுக்கணும், அதுக்கு வந்து 1 மூட்டை அரிசி வாங்கி கொடுப்பா, அதுக்கு ஒரு பணம் அனுப்புன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கும் இந்த நபர் அனுப்பியிருக்காரு. மேற்கொண்டு அந்த அப்ராணி பையன்கிட்ட அந்த 10 நாளைக்குள்ளேயே ஒரு கோவிலோட கும்பாபிஷேகம் இருக்கு, அந்த செலவு நாங்களே பாத்துக்கிறோம், அந்த கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி யாகம் வளர்க்குறோம், அந்த செலவு மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க, அதுலயும் உங்க அப்பா அம்மாக்கு பலன் போய் சேரும், ஒரு 6 லட்ச ரூபா தான் தம்பி நீங்க கொடுங்க உடனே ஆரம்பிச்சலாம்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து பிக்கல் புடுங்க போட்டு ப்ரெஷர் பண்ணிருக்காங்க. நான் சொன்னல லாஸ்டா லாக்ஸ் கணக்குல கேட்டதுனால மட்டும்தான் எங்களுக்கு டவுட் வந்தது அப்படின்னு. அது வரைக்கும் டவுட் இல்லாம தான் இருந்துச்சு. திரும்பவும் கேட்கறாங்க, இவ்வளவு மட்டும் கொடுங்க, நாங்க அந்த கும்பாபிஷேகம்க்கு வச்ச பணத்தை வச்சு நாங்க பண்றோம் மீதிய அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த பையன் சொல்லியிருக்கான், சாமி ஏற்கனவே உங்களுக்கு பல ஆயிரங்கள் பல இது அனுப்பினேன் சாமின்னு, இல்லங்க அதெல்லாம் பத்தாதுங்க, இந்த மாதிரி உடனே பண்ணணுங்க, கொஞ்ச நாள் தாங்க இருக்கு புரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு அந்த பையனோட அந்த இன்னசென்ட்டை பயன்படுத்தி அவனை வந்து ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க, உசுரை காப்பாத்தணும் சொல்லிட்டு. இந்த பையன் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கழுத்துல ஒரு செயின் போட்டு இருந்திருக்கா, அப்படி அவருடைய செயின் அடமான வச்சு ஒரு பணத்தை அனுப்பியிருக்காங்க, அவங்களுடைய தாய் மாமா கிட்ட பணத்தை வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க, கடைசி அவங்க சித்தி கிட்ட பணம் கேட்க போயிருக்காங்க, சித்தி ஒரு 10,000 ரூபாய் கொடுங்களேன், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொடுக்கணும்னு அவங்க சித்தி சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதுதான் வேற வழி இல்லாம இந்த நபர் வந்து சொல்லிட்டாரு, இல்ல சித்தி இந்த மாதிரி வடபழனி கோயிலுக்கு போன இடத்துல ஒரு சாமியார் நம்ம அப்பா அம்மா உசுருக்கு ஆபத்து, அவங்க உசுரை காப்பாத்தணும், ஒரு யாக வளர்க்கணும், பூஜை பண்ணணும், அதுக்கு இவ்வளவு செலவாகும் சொன்னாங்க, அப்பா அம்மா உசுறு நம்ம முக்கியம் இல்லையா, அதான் சித்தி இவ்வளவு பணம் செலவு பண்ணேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த சித்தி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம பையன் வந்து ஏதோ ஃப்ராடு கிட்ட மாட்டி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு யார் இந்த நம்பர்லாம் காசெல்லாம் கேட்டது, அவங்க நம்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. ஏங்க யாருங்க நீங்க, இந்த மாதிரி எங்க வீட்டு பையன்ட்ட அந்த காசு கொடு இந்த காசு கொடு, யாகம் ஏதோ கும்பாபிஷேகம் சொல்றீங்க, யார் நீங்க அப்படின்னு கேட்கும் போது, இல்லம்மா இந்த மாதிரி எங்களோட இதுல பார்த்தோம், உங்க பையன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு, நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லும் போதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க பணம் புடுங்கிட்டீங்களா, அந்த பையன் சாதாரண பையன் கிடையாது, பெரிய சீரியல் ஆக்ட்ரஸோட பையன், அவங்க அப்பா ஒரு போலீஸ் பரவாயில்லையான்னு சொன்னதுக்கு அப்புறம் போனை கட் பண்ணிட்டாங்களாம்.
அதுக்கப்புறம் வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணும்போது அட்டன் பண்றாங்க. ஹலோ வணக்கம், இந்த ஏரியால இருந்து இந்த சாமியார் பேசுறேன் அப்படி சொல்லும் போது எதுக்கு கட் பண்ணீங்க, கால் பண்ணும் எடுக்க மாட்டேங்க கேட்டா அதையும் கட் பண்ணிட்டாங்களா. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ராடுங்க. தன்னந்தனியா வயசுக்கு வந்த பசங்க பூஜைக்காக வருவாங்க பாத்தீங்களா, அவங்கள மட்டுமே டார்கெட் பண்ணி ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க இந்த வடபழனி கோயிலுக்கு முன்னாடி. இன்னும் கொஞ்சம் போயிருந்தா அந்த பையன்கிட்ட அது இதுன்னு சொல்லி பல லட்சக்கணக்கான பணத்தை பிடிங்கி அந்த பையனோட ஜட்டி முதற்கொண்டு உருவி விட்டு அனுப்பிட்டு இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு வகையில அந்த பையனோட சித்தி உள்ள வந்து தலையிட்டு அந்த பையனை காப்பாத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ராடுங்க இங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவங்க எல்லா நாளுமே இங்க இருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. இந்த செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சுப முகூர்த்த தினம், அப்புறம் முக்கியமான விசேஷ நாட்கள் இருக்கும்ல, அப்ப மக்கள் வந்து கொத்து கொத்தா வருவாங்கல்ல, அந்த மாதிரி டைம்ல தான் இங்க வந்து வருவாங்களாம். இந்த கோயிலுக்கு முன்னாடி பூக்கடை வச்சிருக்கிற அக்காங்க, ஆட்டோக்கார அண்ணங்க கிட்ட அவங்க கிட்ட எல்லாம் இதை பத்தி விசாரிக்கும் போது, தம்பி நீங்க சொல்ற மாதிரி 2-3 குரூப் சுத்திக்கிட்டு இருக்காங்கப்பா, செவ்வாய் வெள்ளி தான் வருவாங்க, ஒரு மாதிரி காவி வெட்டி கட்டியிருப்பானுங்க, வெள்ளை கலர் சட்டை போட்டிருப்பாங்க, சைட்ல ஒரு பேக் மாதிரி மாட்டிப்பாங்க, பட்டையிட்டே போட்டு சாமியார் மாதிரியே சுத்துவானுங்க, சில குரூப் எல்லாம் இங்க நிக்கும், மேபி அவங்க தான் இதை பண்றாங்கன்னு நினைக்கிறேன், நாங்க பாக்குறோம் தம்பி, நீங்க செவ்வாய்க்கிழமை வாங்க ஒரு இட்டு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் வெள்ளி முக்கியமான தினங்கள் தான் அவங்களுடைய டார்கெட்டு. இது வந்து வடபழனி கோயில மட்டும் தான் நடக்குதான்னு கேட்டா கிடையாது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில், சாய்பாபா கோயில், மற்ற எந்தெந்த தமிழ்நாட்டில் முக்கியமான ஸ்தலங்கள் இருக்கோ அங்க எல்லாத்துலயும் இந்த மாதிரி சில ஸ்கேம் பண்ற குரூப்புங்க போயிடுறாங்க. ஸோ தனியா வர்ற பொண்ணுங்க, தனியா வர்ற பசங்க அவங்கள டார்கெட் பண்ணி உங்க அப்பா அம்மா இழுத்து கிடக்குறாங்க, படுக்கையே கிடக்குறாங்க, நாங்க அதை பார்த்துட்டோம், ஒரு பூஜை பண்ணா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மக்கள் வந்து கழுவி ஊத்துறாங்க அந்த போலி சாமியார்களை. நம்ம கிட்ட பேட்டி கொடுத்த இந்த பாதிக்கப்பட்ட நபரும் அவங்களுடைய பெற்றோர்கள் சேர்ந்து வடபழனி போலீஸ் ஸ்டேஷன்ல இதை பத்தி ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ போலீஸ்காரங்க நாங்க பார்த்து சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ராடுத்தனம் ஸ்கேம் வந்து இன்னைக்கோ நேத்தோ நடக்குதான்னு கேட்டா கிடையாது. இது வந்து பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய பசங்க வந்து ஏமாந்துருக்காங்க. இவர் வெளியில வந்து தைரியமா சொல்லியிருக்காங்க, சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் இந்த மாதிரி வடபழனி கோயிலுக்கு முன்னாடி சில ஃப்ராடு சாமியார் இருக்கானுங்க, இந்த மாதிரி போற வர ஆளுங்க கிட்ட வந்து ஸ்கேம் பண்ணி பணத்தை புடுங்குறாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு நியூஸ் சேனலையும் வரல. அப்ப என்ன அர்த்தம், போலீஸ்காரன் யாரையும் கண்டுபிடிக்கலன்னு தானே அர்த்தம். ஸோ நம்ம சேனலுக்கு பேட்டி கொடுத்த அந்த நபரோட கோரிக்கையும் இங்க இருக்கக்கூடிய மக்கள்கள் பக்தரோட கோரிக்கை என்னன்னா, தம்பி இந்த மாதிரி நடக்குதுல, போலீஸ்காரன் உடனே அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும் தம்பி, நாங்க எங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக இப்போ இங்க கோயிலுக்கு வர்றோம், இங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னா இங்கதான் போக, ஏற்கனவே எங்களுக்கு ஊர்பட்ட பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, குடும்பத்தோட எங்கிட்டாச்சும் போயிடலாம் போல இருக்கு, இதுல இந்த போலி சாமியார்கள் வேற அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய குறைகளை தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த செய்தியை பார்க்கக்கூடிய அதிகாரிகளாகட்டும், கோயில் நிர்வாகமாகட்டும், போலீஸ்காரங்களாகட்டும், இங்க இருக்கிற போலி சாமியார்கள் யாருன்னு சொல்லிட்டு உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். தயவு செய்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி 4 போடு போட்டு உள்ள தள்ளி விடுங்க, சரிங்களா? அப்போதான் இங்க வந்து கடவுளை கும்பிட வர்ற பக்தர்கள் செவனேன்னு கடவுளை கும்பிட்டு நிம்மதியாச்சு போவாங்க. அவங்களுக்கு இருக்கிற நிம்மதி கடவுள் மட்டும்தான். அவங்களையும் ஏமாத்துறாங்களே, அவங்கள நீங்க தான் பாத்துக்கணும். ஸோ வெளியூர்ல இருந்து இங்க தங்கி வேலை பார்க்குற ஐடி பசங்களா, உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், மனசு நிம்மதிக்காக நீங்க கோயிலுக்கு வர்றீங்க, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இங்க எந்த மாதிரியான போலிச்சாமியர்கள் இருக்காங்க, ஃப்ராடுத்தனம் பண்றாங்க, ஸ்கேமர்ஸ் இருக்காங்கன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த மாதிரி எவனாச்சும் அப்ரோச் பண்ணி, தம்பி உங்க குடும்பத்துல இப்படின்னு வந்தா நீ கிளம்புடா அப்படி சொல்லிட்டு நீங்க போய்கிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் முக்கியமான அதிகாரிகள், போலீஸ்காரங்க தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு இங்க சுத்துற அந்த செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை வர்ற அந்த ஸ்கேமர்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் யாருன்னா பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் தெரியல அப்படின்னா நேராக வடபழனி R8 ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், இந்த மாதிரிலாம் ஏமாத்திருக்கேன் சொல்லிட்டு நீங்க வெளியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் இவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ நீங்க பாக்குற இந்த போட்டோல இருக்கிற இந்த ஜிபே மொபைல் நம்பர், இந்த வாட்ஸ்அப் நம்பர், இது எல்லாமே அந்த ஃப்ராடுக்கார பயல்களோட நம்பர் தான். ஸோ இந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு கால் வந்தாலோ இல்லை இந்த நம்பருக்கு நீங்க வந்து ஜிபே பண்ணுங்க, இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் இவங்களுக்கு வந்து அரிசிக்கு பெரிய பணம் அனுப்புங்க சொல்லிட்டு எந்த மாதிரி உங்ககிட்ட சொன்னாலும் சரி, தயவு செய்து நீங்க பாக்குற இந்த நம்பர்ஸ்க்கு பணம் அனுப்பவே அனுப்பாதீங்க. இந்த நம்பர்ல இருந்து கால் வந்தா ஜாக்கிரதையா இருங்க. ஸோ வடபழனி கோயிலுக்கு சாமி கும்பிட வரக்கூடிய இளவட்ட பசங்களை சுத்தி நடக்கக்கூடிய ஸ்கேமர்ஸ், அந்த போலி சாமியர்கள் எப்படிலாம் ஸ்கேம் பண்ணுவாங்க, எப்படிலாம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன். ஸோ இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ஸோ இங்க இருக்கக்கூடிய அந்த போலிச்சாமிகள் ஃப்ராடுகளுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கலாம் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவகேன் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.